வாழ்க வளமுடன். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஸ்டார்ஸ் சேனல். ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி உங்களுக்கான வீடியோ 8th ஸ்டாண்டர்டுக்கான சயின்ஸ். இதில் வந்து லெசன் 14 அமிலங்கள் மற்றும் காரங்கள். கெமிஸ்ட்ரியில் இது இன்னும் ஒரு லெசன் தான் இருக்குது, சரிங்களா? ஃபிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதில் லாஸ்ட் லெசனுக்கு முன்னாடி லெசன் இது, ஓகேங்களா? அமிலங்கள் மற்றும் காரங்கள். இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, அமிலங்கள் மற்றும் காரங்கள் இதனுடைய டெஃபினிஷன், அதனால் வரையறை, அமிலங்கள் மற்றும் காரங்களின் பண்புகளை புரிந்து கொள்வது, அப்புறம் ரெண்டுக்கும் இடையே இருக்கக்கூடிய வேறுபாடுகள் என்ன, இதனுடைய பயன்கள் என்ன, அமிலங்கள் மற்றும் காரங்களுக்கு இடையேயான நடுநிலையாக்கல் வினையை புரிந்து கொள்வது, அமில கார நிறங்காட்டிகளை பற்றி அறிந்து கொள்வது. இது எல்லாமே நம்மளுக்கு அப்படி இப்படியே கொஷின்ஸ் இருக்குது, சரிங்களா? ஓகே, பார்க்கலாம். அப்படியே நம்ம கொஷின்குள்ளார போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க மட்டும் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் அப்படியே கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்பப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும், சரிங்களா? கொஷின்ஸ் பார்க்கலாம். அமிலங்கள் என்ன சுவை உடையவைங்க? அமிலங்கள் புளிப்பு சுவை உடையவை, ஓகேவா? கீழ்காண்பவற்றுள் நீர்க்கரைசலில் மின்சாரத்தை கடத்துவது எது? நீர்க்கரைசல்ல எது வந்து மின்சாரத்தை கடத்துது அப்படின்னு பார்த்தோம்னா அமிலம் மற்றும் காரம். நீல லிட்மஸ் தாள் அமில கரைசலில் சிவப்பு நிறமாக மாறுகிறது. எல்லாத்துக்கும் தெரிஞ்ச கொஸ்டின், டிஎன்பிசியில் ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய ஈஸியான கொஸ்டின் இது. நீல லிட்மஸ் தாள் அமில கரைசலில் சிவப்பு நிறமாக மாறுது. காரத்தை நீரில் கரைக்கும் போது அது என்ன அயனிகளை தருகிறது? OH ஹைட்ராக்சைடு அயனிகளை தருகிறது. சோடியம் ஹைட்ராக்சைடு ஒரு காரம். சிவப்பு எறும்பின் கொடுக்கில் என்ன அமிலம் இருக்குங்க? ஃபார்மிக் அமிலம். மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு எதை குணப்படுத்த பயன்படுகிறது? அமிலத்தன்மையை குணப்படுத்த பயன்படுகிறது. அதாவது அசிட்டிக் மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த ஜீரண கோளாறு அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் குணப்படுத்துவதற்கு உதவுவது தான் மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு, ஓகேவா? அமிலமும் காரமும் சேர்ந்து என்ன உருவாகுதுன்னு பார்த்தோம்னா உப்பு மற்றும் நீர் உருவாகுது, இரண்டும் சேர்ந்து. நாம் பல் துலக்குவதற்கு பற்பசையை பயன்படுத்துகிறோம், ஏன்னா அது காரத்தன்மை கொண்டதாக இருக்கு, ஓகேவா? மஞ்சள் தூள் நிறங்காட்டியானது காரக்கரைசலில் மஞ்சள் நிறத்திலிருந்து என்ன நிறமாக மாறுது அப்படின்னு பார்த்தோம்னா சிவப்பு நிறமாக மாறுது, சரியா? ஸோ மஞ்சள் தூள் வந்து ஒரு ட்ரெஸ்ஸில், ஒரு ஒயிட் ட்ரெஸ்ஸில் பட்டுருச்சு அப்படின்னா அதை நீங்கள் சோப்பு போடும் பொழுது உடனே அது அந்த கலர் சேஞ்ச் ஆகி சிவப்பாக மாறுகிறத நீங்கள் பார்க்கலாம். ஓகே, கோடிட்டிடங்கள் பாருங்கள். பென்சாயிக் அமிலம் எதற்கு பயன்படுகிறதுங்க? உணவுப் பொருள் கெடாமல் பாதுகாப்பதற்காக இந்த பென்சாயிக் அமிலம் பயன்படுத்தப்படுது. ஊறுகாய் இதெல்லாம் பயன்படுத்தப்படுது இல்லையா, அதான் அது கெடாமல் பாதுகாத்துக்கிறதுக்கு இந்த பென்சாயிக் அமிலம் தான் பயன்படுது, சரிங்களா? புளிப்பு சுவை என்பது லத்தீன் மொழியில் என்னன்னு அழைக்கப்படுது? அசிடஸ் அப்படின்னு அழைக்கப்படுது, ஓகேவா? அசிடஸ். காரங்கள் என்ன சுவையை கொண்டவை? காரங்கள் அப்படிங்கிறது கசப்புத்தன்மை கொண்டவை, ஓகேவா? காரங்கள் கசப்புத்தன்மை கொண்டவை. கால்சியம் ஆக்சைடின் வேதி வாய்ப்பாடு CaO. கால்சியம் ஆக்சைடின் வேதி வாய்ப்பாடு CaO, ஓகேவா? குளவியின் கொடுக்கில் என்ன அமிலம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா குளவியின் கொடுக்கில் அல்கலி என்ற அமிலம் தான் இருக்கு, சரியா? குளவியின் கொடுக்கில் இருக்கக்கூடியது அல்கலி. உணவு தயாரிக்க பயன்படும் மஞ்சளானது இயற்கை நிறங்காட்டியாக பயன்படுது, சரிங்களா? அது ஒரு இயற்கை நிறங்காட்டி மஞ்சள் அப்படிங்கிறது. செம்பருத்தி பூ நிறங்காட்டி அமில கரைசலில் எந்த மாதிரியான நிறத்தை தருகுதுங்க? இளஞ்சிவப்பு நிறத்தை. அமில கரைசலில் பர்டிகுலரா என்ன கேட்குறாங்க? அமில கரைசலில் எந்த மாதிரியான நிறத்தை தருது அப்படின்னு பார்த்தோம்னா இளஞ்சிவப்பு, அதாவது பிங்க் கலர்ல இருக்கு, சரியா?
ஸோ அதனால் அதில் 2 இது இருக்கும். அது எந்த இது அப்படின்னு பார்த்துக்கோங்க கரெக்டாக. இது பர்டிகுலராக நம்மளுக்கு கேட்குறது அமில கரைசல். அதனால் அமில கரைசலில் இளஞ்சிவப்பு நிறமாக இது தருது. ஓகே, ஸோ மறுபடியும் பார்ப்போம். பென்சாயிக் அமிலம் அப்படிங்கிறது உணவுப் பொருள் கெடாமல் பாதுகாப்பதற்காக பயன்படுது. புளிப்பு சுவை என்பது லத்தீன் மொழியில் என்னென்ன அழைக்கப்படுது? அசிடஸ் அப்படின்னு அழைக்கப்படுது. காரங்கள் என்ன தன்மை கொண்டவை? கசப்பு தன்மை கொண்டவை. கால்சியம் ஆக்சைடின் வேதி வாய்ப்பாடு CaO. குளவியின் குடுக்கில் என்ன அமிலம் இருக்கு? அல்கலி என்ற அமிலம் இருக்கு. உணவு தயாரிக்க பயன்படும் மஞ்சளானது இயற்கை நிறங்காட்டி. செம்பருத்தி பூ நிறங்காட்டி அமில கரைசலில் இளம் சிவப்பு நிறத்தை தருது. ஓகேவா? அடுத்தது சரியா தவறா பாருங்க. பெரும்பாலான அமிலங்கள் நீரில் கரைவதில்லை. கரெக்ட் தான். அமிலங்கள் கசப்பு சுவை உடையவை. தவறு. அமிலங்கள் என்ன சுவை? புளிப்பு சுவை உடையவை. காரங்கள் தான் கசப்பு. ஓகேவா? பார்த்துக்கோங்க. அமிலம் என்ன சுவை? புளிப்பு. காரம் கசப்பு. ரைமிங்காக வருது பாருங்க. காரம் கசப்பு. ஓகே. உலர்ந்த நிலையில் உள்ள காரங்களை தொடும்போது அவை வளவளப்பு தன்மையுடன் காணப்படும். உலர்ந்த நிலையில ட்ரையா ஒரு சோப்பு இருக்கு அப்படிங்கும் பொழுது, நீ துணி துவைக்கிற சோப்பு இருக்கு இல்லையா, அது ட்ரையா இருக்கும்போது நீ தொட்ட அப்படின்னா உனக்கு அது வளவளப்பாக இருக்கா? இல்லையா? ஸோ அது எப்போ வளவளப்பாக இருக்கும் அப்படின்னா, திரவ ஊடகத்தில் உள்ள போது காரங்கள் வளவளப்பு தன்மையுடன் இருக்கும். ஒரு திரவ நிலையில, திரவ பொருள்களில் அதுக்குள்ளார இருக்கும் பொழுது தான் இந்த காரங்கள் எப்படி இருக்கும்? வளவளப்பு தன்மையோட இருக்கும். சரியா? அமிலங்கள் அரிக்கும் தன்மையை கொண்டவை. கரெக்டு. அனைத்து காரங்களும் அல்கலிகள் ஆகும். தவறு. அனைத்து காரங்களும் அல்கலிகள். நீரில் கரையும் காரங்கள் தான் அல்கலிகள். சரியா? அனைத்து காரங்களும் அல்கலிகள் கிடையாது. எது? நீரில் கரையும் காரங்கள் தான் அல்கலிகள் அப்படின்னு சொல்லப்படும். சரியா? அனைத்து அல்கலிகளும் காரங்கள், ஆனா அனைத்து காரங்களும் அல்கலிகள் அல்ல. புரிஞ்சுக்கோங்க. அனைத்து அல்கலிகளும், எல்லா அல்கலிகளுமே எல்லாமே காரங்கள் தான். ஆனா அனைத்து காரங்களும் அல்கலிகள் கிடையாது. ஓகேவா? செம்பருத்தி பூசாறு ஒரு இயற்கை நிறங்காட்டி. கரெக்ட். அமிலம் என்பது வரையறு. கொஸ்டின் பாருங்க. அமிலம் வரையறு. ஆன்சர் பாருங்க. நீரில் கரையும் போது ஹைட்ரஜன் அயனிகளை வெளியிடும் வேதி சேர்மங்கள் அமிலங்கள் என வரையறுக்கப்படுகின்றன. எக்ஸாக்ட் ஆன்சர். ஓகே, இது எழுதுனீங்கன்னா போதும். இங்கே கொடுத்துருக்காங்க அமிலம் என்றால் என்ன அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அமிலம் அப்படின்னா என்னன்னா, புளிப்பு சுவை கொண்ட வேதி சேர்மங்கள் பொதுவாக அமிலங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. அனைத்து அமிலங்களும் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட இடப்பெயர்ச்சி செய்யத்தக்க ஹைட்ரஜன் அணுக்களை பெற்றுள்ளன. இது நம்மளுக்கு வேணாம். நம்மளுக்கு வரையறு அப்படின்னு கொடுத்ததுனால நீங்கள் பர்ஃபெக்டாக இந்த ஆன்சர் கொடுக்கணும் அப்படின்னா இது கரெக்டாக. சரிங்களா? 2 மார்க் கொஸ்டினில் நீங்கள் இது கொடுத்தீங்கன்னாவே போதும். ஓகேவா? ஸோ சரியான ஆன்சர் இதுதான். நீரில் கரையும் போது ஹைட்ரஜன் அயனிகளை வெளியிடும் வேதி சேர்மங்கள் அமிலங்கள் அப்படின்னு வரையறுக்கப்படுது. ஓகேவா? செகண்ட் கொஸ்டின். அமிலங்களில் ஏதேனும் 4 இயற்பியல் பண்புகளை கூறுக அப்படிங்கிறாங்க. அமிலங்களின் 4 இயற்பியல் பண்புகள் பாருங்க. செகண்ட் கொஸ்டின். அமிலங்கள் புளிப்பு சுவை கொண்டவை. அமிலங்கள் நிறமற்றவை. அமிலங்களுக்கு நிறம் இல்லை. 4 பாயிண்ட் தான் நம்மளுக்கு கேட்குறாங்க. அதனால சின்ன பாயிண்டா பார்த்து எழுதிக்கோங்க. உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதில் ஏதாவது 4 பாயிண்ட் கொடுத்துக்கோங்க. அமிலங்கள் நீரில் நன்கு கரைகின்றன. அமிலங்களின் நீர் கரைசல் மின்சாரத்தை கடத்துகிறது. அமிலங்களில் இருக்கக்கூடிய நீர் கரைசல் என்னதுங்க? மின்சாரத்தை கடத்துகிறது. ஓகேவா? அமிலங்கள் நிறங்காட்டிகளின் நிறத்தை மாற்றுகிறது. நீல லிட்மஸ் தாளை எப்படி இருக்குங்க? சிவப்பாகவும், மெத்தில் ஆரஞ்சு கரைசலை சிவப்பாகவும் மாற்றக்கூடிய தன்மையுடையது அமிலங்கள். ஓகேவா? இதில் எது வேணாலும் நீங்கள் போட்டுங்க. அமிலங்கள் அரிக்கும் தன்மை கொண்டவை. இது மட்டும் கூட கொடுக்கலாம். இதெல்லாமே இயற்பியல் பண்புகள். ஓகேவா? பொதுவாக அமிலங்கள் திரவ நிலையில் காணப்படுகின்றன. அமிலங்கள் இதெல்லாம் ஓகே. ஸோ இதில் 4 பாயிண்ட் மட்டும் கரெக்டாக கொடுத்தீங்கன்னா இன்னொரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா கூட கொடுக்கலாம். தவறு கிடையாது. 5 பாயிண்ட் கொடுங்க. ரொம்ப ஈஸியாக சின்ன சின்ன பாயிண்ட் தான். எல்லாமே உள்ளேருந்து எடுத்தோம் அப்படின்னா எல்லாமே அமிலங்கள் அரிக்கும் தன்மை கொண்டவை.
பொதுவாக அமிலங்கள் திரவ நிலையில் காணப்படும். அமிலங்கள் நீரில் நன்கு கரைது. அமிலங்கள் நீர் கரைசலில் மின்சாரத்தை கடத்துது. ஓகேவா? ரைட், அடுத்தது பார்க்கலாம். அமிலங்கள் மற்றும் காரங்களுக்கு இடையேயான ஒற்றுமைகள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதுவே நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அமிலங்கள் மற்றும் காரங்களுக்கு இடையேயான வேற்றுமைகள் என்னன்னு கேட்குறாங்க. சரிங்களா? ஒற்றுமை என்ன, வேற்றுமை என்ன, அடுத்தடுத்த கொஸ்டின். ஒற்றுமைகள் பாருங்க. அமிலங்களும் காரங்களும் ஒரு சில தனித்தன்மையான பண்புகளை பெற்று இருந்தாலும் சில பண்புகளில் அவை ஒத்து காணப்படுகிறது. அது என்னென்ன? இவை இயற்கையில் அரிக்கும் தன்மை கொண்டவை. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எப்பவுமே நம்ம எழுதும் பொழுது நீங்கள் சப்போஸ் இதுலேருந்து தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இவை அப்படின்னு இந்த இடத்துல கொடுக்கக்கூடாது. அமிலங்களும் காரங்களும் இயற்கையில் அரிக்கும் தன்மை கொண்டவை அப்படின்னு ஃபஸ்ட்டு நம்ம பேர் எப்பயுமே இங்கிலீஷில் கூட நீங்கள் சப்ஜெக்ட் அந்த இது கொடுத்து அடுத்தடுத்து நம்ம பேராகிராஃபில் எழுதும் பொழுது ஹீ சி அந்த இதெல்லாம் போடுவோம் இல்லையா? அந்த மாதிரி இந்த இடத்துல ஃபஸ்ட்டு நம்ம என்ன மென்ஷன் பண்ணுறோமோ அதை இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியே ஆகணும். அமிலங்களும் காரங்களும் இயற்கையில் அரிக்கும் தன்மை கொண்டவை. அடுத்தடுத்து எழுதும் பொழுது ஓகே நம்ம இதை தான் மென்ஷன் பண்ணிட்டு வரோம் அப்படிங்கிறது இங்கே தெரியும். சரியா? அதனால அடுத்த பாயிண்ட்ல இவை நீர்க்கரைசலில் அயனியாக்கத்திற்கு உட்படுகின்றன. இவை நீர்க்கரைசலில் மின்சாரத்தை கடத்துகின்றன. நடுநிலையாக்கல் வினைக்கு உட்படுகின்றன. ஓகேவா? ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய ஒத்த தன்மைகள் என்னென்ன அப்படிங்கிறதான். சரியா? ரெண்டுமே இயற்கையில் அரிக்கும் தன்மை கொண்டதா இருக்கு. நீர்க்கரைசல்ல அயனியாக்கத்திற்கு ரெண்டுமே உட்படுத்தப்படுது. அப்புறம் மின்சாரத்தை கடத்துது நீர்க்கரைசல்ல. நடுநிலையாக்கல் வினைக்கு ரெண்டுமே உட்படுகிறது. ஓகே, அடுத்தது வேறுபாடுகள் பாருங்க. 4th கொஸ்டின் இது. ஓகேவா? 4th கொஸ்டின் அமிலங்கள் காரங்கள் இடையேயான வேறுபாடுகள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இவை நீரில் H+ அயனிகளை தருகின்றது. ஹைட்ரஜன் பிளஸ் அயனிகளை தருது. இவை நீரில் ஹைட்ராக்சைடு அயனிகளை தருகிறது மைனஸ். ஓகேவா? காரங்கள் OH- அயனிகளை தருகின்றன. இவை புளிப்பு சுவை உடையவை. அமிலங்கள் புளிப்பு சுவை உடையவை, காரங்கள் கசப்பு சுவை உடையவை. அமிலங்கள் திடநிலையில் காணப்படுது. சில அமிலங்கள் திடநிலையில காணப்படுது. பெரும்பாலான காரங்கள் திடநிலையில் காணப்படுது. சில அமிலங்கள் தான் திடநிலையில் இருக்கு. ஆனா இங்க காரங்கள் பார்த்தோம்னா பெரும்பாலான காரங்கள் திடநிலையிலேயே இருக்கு. அமிலங்கள் நீல லிட்மஸ் தாளை சிவப்பாக மாற்றுகிறது. காரங்கள் சிவப்பு லிட்மஸ் தாளை நீல நிறமாக மாற்றுகிறது. அப்படியே சேஞ்ச் ஆகுது பாரு. ஓகேவா? ரொம்ப ஈஸியாக தான் இருக்கு. ஸோ பார்த்துக்கோங்க. நிறங்காட்டி என்றால் என்ன? நிறங்காட்டி 1 மார்க் கொஸ்டின்லேயே பார்த்தோம். நிறங்காட்டி அல்லது அமில கார நிறங்காட்டி என்பது ஒரு வேதிப்பொருள் ஆகும். சரியா? இது ஒரு வேதிப்பொருள். இயற்கை நிறங்காட்டி, செயற்கை நிறங்காட்டி அப்படின்னு இருக்கு இல்லையா? இது நிறங்காட்டி அப்படின்னா காமனாவே இது அமில கார நிறங்காட்டி என்பது ஒரு வேதிப்பொருள். ஒரு வேதிப்பொருள் அமிலத்தன்மை உடையதா அல்லது காரத்தன்மை உடையதா என்பதை பொருத்தமான நிறமாற்றத்தின் அடிப்படையில் இது குறிக்கிறது. ஓகேவா? ஒரு வேதிப்பொருள் இது அமிலமா இல்லை காரமா அப்படிங்கிறத கண்டறியறதுக்கு இந்த நிறமாற்றத்தின் அடிப்படையில் குறிக்கப்படுது. இது இயற்கையானதாகவோ அல்லது செயற்கையானதாகவோ இருக்கலாம். நிறங்காட்டி அப்படிங்கிறது இயற்கையாகவும் இருக்கலாம், செயற்கையாகவும் இருக்கலாம். ஓகேவா? இயற்கை நிறங்காட்டிக்கு செம்பருத்தி, மஞ்சள் இதெல்லாம் சொல்றோம் இல்லையா? நடுநிலையாக்கல் வினை என்றால் என்ன? நடுநிலையாக்கல் வினை நடுநிலையாக்கல் என்பது அமிலமும் காரமும் வினைபுரிந்து உப்பையும் நீரையும் உருவாக்கும் வினையாகும். சரிங்களா? நடுநிலையாக்கல் வினை அப்படிங்கிறது என்னதுங்க? அமிலமும் காரமும் வினைபுரிந்து உப்பையும் நீரையும் உருவாக்கும் வினைதான் நடுநிலையாக்கல் வினை அப்படின்னு சொல்றோம். இது அமிலம் பிளஸ் காரம் என்னத்தை கொடுக்குதுங்க? உப்பு பிளஸ் நீரை கொடுக்குது. சரியா? உப்பு மற்றும் நீரை கொடுக்குது. ஸோ இதையும் சேர்த்து எழுதிக்கோங்க. நடுநிலையாக்கல் வினை
இது மாதிரி கொடுக்குது. சரியா, அமிலம் ப்ளஸ் காரம் கிவ்ஸ் உப்பு ப்ளஸ் நீர். ஸோ இதை எழுதி இதையும் கண்டிப்பாக எழுதிக்குங்க, இப்போ தான் உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைக்கும். அடுத்து காரங்களின் ஏதேனும் 4 வேதிப்பண்புகளை சொல்லுங்கிறாங்க. வேதிப்பண்பு இங்கே என்ன பார்த்தோம், நம்ம அமிலங்கள்ல என்ன கேட்டாங்க, இயற்பியல் பண்புகளை கேட்டாங்க. இதுக்கு நம்மளுக்கு என்ன கேட்குறாங்க, வேதிப்பண்புகள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா, பாருங்க, காரங்களின் வேதிப்பண்புகள், இயற்பியல் பண்புகளும் கொடுத்துருக்காங்க. நம்ம வேதிப்பண்புகள் தான் நம்மளுக்கு ஆன்சர். என்ன கொஷின் கேட்குறாங்க. சரியா, இப்போ வேதி பண்புகள் நம்மளுக்கு இதில் 3 பாயிண்ட் தான் கொடுத்துருக்காங்க, அவங்க 4 பாயிண்ட்னு கேட்குறாங்க. ஸோ இதில் இருக்கிறதையே எழுதிக்கோங்க, 3 பாயிண்ட் தான் இருக்குது, எழுதிக்கோங்க. எழுதிட்டு இதில் ஒரு பாயிண்ட்டை தூக்கி போட்டுருங்க. சரியா, இயற்பியல் பண்புகளில் ஏதாவது உங்களுக்கு இருக்கிறத எடுத்து போட்டுருங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. உலோகங்களுடன் வினை. பொதுவாக காரங்கள் உலோகங்களுடன் வினை புரிவது இல்லை, இது பண்பு. சரியா, அலோக ஆக்சைடுகளுடன் வினை. அனைத்து காரங்களும் அலோக ஆக்சைடுகளுடன் வினைபுரிந்து உப்பு மற்றும் நீரை தருகின்றன. இது 2 மார்க் கொஷின் அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு எடுத்துக்காட்டுலாம் தேவை கிடையாது. இதுவே 4 மார்க்கில் கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக எடுத்துக்காட்டுலாம் கொடுக்கணும். அமோனியா உப்புகளுடன் வினை. காரங்கள் அமோனியா உப்புகளுடன் வினைபுரிந்து உலோக உப்புகள் அமோனியா வாயு மற்றும் நீரை தருகிறது. சரியா, காரங்கள் அமோனியா உப்புகளுடன் வினைபுரிந்து என்னத்தை கொடுக்குது, உலோக உப்புகள் அமோனியா வாயு மற்றும் நீரை தருகிறது. ஓகேவா, ஸோ இது காரங்களினுடைய வேதியியல் பண்புகள். ஓகேவா, இதுவே நீங்கள் சில கைட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வேதியியல் பண்புகளுக்கு பதிலாக நம்மளுக்கு கொஸ்டினே வேதியியல் பண்புகள் அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, இயற்பியல் பண்புகளையே எடுத்து அப்படியே கொடுத்து விட்டாங்க. சரியா, ஆனால் எக்ஸாக்ட் ஆன்சர் நம்ம இப்படி தான் கொடுக்கணும். அதனால தான் புக்கில் நம்ம ஆன்சர் எடுக்கணும் அப்படிங்கிறது. சரியா, நோட்ஸை நம்பினோம்னா நம்ம இதுதான் ஆன்சர் ஆட்டிருக்கு அப்படின்னு நம்பிட்டு எழுதிட்டு போக வேண்டியதான். ஓகே, இது அப்படியே எழுதிக்கோங்க, ஹைலைட் பண்ணது மட்டும் எழுதிக்கோங்க போதும். அதே மாதிரி அதில் 3 பாயிண்ட் கொடுத்ததுனால நீங்கள் வந்து அதில் இருக்கக்கூடிய இயற்பியல் பண்புகளில் ஏதாவது 2 எடுத்து கொடுங்க, தவறு கிடையாது. ஏன்னா அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க, நீங்கள் 3 கொடுத்தா கூட ஓகேன்னு எடுத்துப்பாங்க. ஏன்னா நம்மளுக்கு புக்கில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எழுதணும்னா போதும். ஆனால் 4 வேதி பண்புகளை எழுதுக அப்படின்னு இது 4 மார்க் கொஸ்டின்லேயும் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை கொஞ்சம் ஃபுல்லாகவும் தெளிவாகவும் படிச்சுக்கோங்க. அடுத்தது டீட்டெயில் கொஷின். இதில் 4 கொஷின் இருக்குது, சிந்தனை வினா கொடுத்துருக்காங்க. இது நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா, ஓகேம்மா, தேங்க்யூ.